வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 246. உலக ஆட்சியின் மதிப்பு என்பது தலைப்பு. ஓர் உலக ஆட்சியினால் யுத்த பயம் ஒழிந்துவிடும். போர் ஒழிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம். பார் முழுதும் ஏழ்மை போம், பண்பாடு சிறந்தோங்கும். சீர்திருத்த வாழ்வு அப்போ சித்திக்கும். சிந்திப்பீர். அருட்தந்தை ஓருலக ஆட்சி ஏன் இத்தனை முறை நான் வலியுறுத்துகிறேன் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்கிறார் நம்மை. காரணம் இல்லாமல் ஓருலக ஆட்சியை நான் வலியுறுத்தி பேசவில்லை. உலக ஆட்சியின் மதிப்பு உண்மையில் உங்களுக்கும் புரிய வருமானால் என்னை விட அதிகமாக நீங்கள் ஓருலக ஆட்சி பற்றி பேசத் தொடங்கி விடுவீர்கள். முதலில் நமக்கு கிடைக்கும் மாபெரும் நன்மை, ஓருலக ஆட்சி அமையும் பொழுது யுத்த பயம் என்பது அடியோடு மக்கள் மனதிலிருந்து அகன்றுவிடும். போர் ஒழிந்தால், போருக்காக இன்று செலவு செய்கிறோமே, அத்தனை பொருட்கள், பணம், மனிதர்கள் உழைப்பு அனைத்துமே சேவைக்கே பயன்படுத்தப்படும். அதன் விளைவாக இந்த உலகம் முழுவதும் ஏழ்மை என்கின்ற துயர நிலை முற்றாக ஒழிக்கப்படும். ஏழ்மை இல்லை என்றால் மக்களது அறிவு இயல்பாக பிரகாசிக்கத் தொடங்கி பண்பாடு உயர்ந்து வரும். பண்பாடு உயர்ந்தால்தான் சீர்திருத்த வாழ்வு மலரும். சிந்திக்கும் ஆற்றல் உடைய ஒவ்வொருவரும் கொஞ்சம் அறிவை திருப்பி யோசித்தால் இந்த உண்மை எளிதாக விளங்கும். இந்த உண்மை விளங்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஓருலக ஆட்சி அமைவதற்கு நம்மால் முடிந்த தொண்டை செய்ய முன் வருவோம். ஏனெனில் வழி வழியாக எதிர்கால சந்ததிகள் இந்த பூமி பந்தில் தானே வாழப்போகிறார்கள். எந்த பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் நலமாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதுதானே இயல்பு. அந்த அடிப்படையில் குழந்தைகள் வாழ்வதற்கு வளமான ஒரு பூமியை விட்டு செல்ல வேண்டுமானால் ஓருலக ஆட்சி அவசியம். அந்த உயர்ந்த ஆட்சி அமைய எண்ணத்தால் முதலில் தொண்டு செய்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.